இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி. சினாப்சிஸ் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன், நேச்சர் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி, ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி, கன்க்ளூஷன். அவ்வளோதான் அந்த பாக்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபிலாசபியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லேர்னரை அவங்களோட நீட், எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு அதில் அவங்கள பெஸ்ட்டாக டெவலப் பண்ண வைக்கிறதா ஃபிலாசபியோட ஒர்க். எவ்ரி ஸ்டூடெண்ட் கேன் லேர்ன், ஜஸ்ட் நாட் ஆன் த சேம் டே ஆர் இன் த சேம் வே. எல்லாருமே லேர்ன் பண்ணுவாங்க, ஒரே நாளில் இல்லை, ஒரே மாதிரி கிடையாது. சொன்னவங்க யார் அப்படின்னா ஜார்ஜ் ஈவன்ஸ். வாட் இஸ் மெஷர்ட் இஸ் வாட் கெட்ஸ் டன், பீட்டர் டக்கர். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் மெஷர் பண்ண முடியும். 11 functions of educational philosophies இருக்குது. என்னென்ன அப்படின்னா அனலிட்டிக்கல், சிந்தசிஸ், கிரிட்டிக்கல் எவால்யூஷன், மெட்டாஃபிசிக்ஸ், ஆக்சியாலஜிக்கல், எபிஸ்டமாலஜிக்கல், நார்மேட்டிவ், கிரிட்டிக்கல் எவால்யூஷன், டயலக்டிக்கல், இண்டக்டிவ், டிடக்டிவ். இது எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷனையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அனலிட்டிக்கல் அப்படின்னா நம்மளோட அசம்ஷனை கிளாரிஃபை பண்ணி எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அனலிட்டிக்கல். நம்ம அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிக் கான்செப்டை ஸ்மால் கான்செப்டாக பிரேக் பண்ணி அதை கற்றுக்கிறது தான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி. சிந்தசிஸ் அப்படின்னா கம்பைனிங் எலமெண்ட்ஸ் இன்ட்டு நியூ ஐடியாஸ். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு இதை க்ரியேட் பண்ணுறது தான் சிந்தசிஸ். கிரிட்டிக்கல் எவால்யூஷன் அப்படின்னா என்னது? டெவலப்பிங் கோஹரண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரீசனிங். கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அதை நம்ம பார்த்துட்டே எவால்யூஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் கிரிட்டிக்கல் எவால்யூஷன். மெட்டாஃபிசிக்கல், ரிஃப்ளெக்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. மெட்டாஃபிசிக்ஸ்னாலே டீல்ஸ் வித் ரியாலிட்டி. அப்போ அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மெட்டாஃபிசிக்கல். ஆக்சியாலஜிக்கல் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். வேல்யூஸ், எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஆக்சியாலஜிக்கல். எபிஸ்டமாலஜிக்கல் அப்படின்னா நம்மளோட நாலேஜோட ஸ்கோப், நேச்சர் அதெல்லாம் எக்ஸாமைன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது எபிஸ்டமாலஜிக்கல். நார்மேட்டிவ் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுறது நார்மேட்டிவ். கிரிட்டிக்கல் எவால்யூஷன் அகெயின் வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பிலீஃப்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸை கரெக்டாக அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிரிட்டிக்கல் எவால்யூஷன். டயலெக்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஐடியாஸ், பிலீஃப்ஸ் ஒருத்தவங்க நம்புறதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தப்பாண்ட அப்போசிங் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது, அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டயலெக்டிக்கல். இண்டக்டிவ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்லேருந்து ஜென்ரல் பிரின்சிபல் கொண்டு போகிறது இண்டக்டிவ். டிடக்டிவ் அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்லேருந்து ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் கொண்டு போகிறது டிடக்டிவ். எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கவரி பேஸ்டு லேர்னிங்காக இருக்கும். ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணுறதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலயமா பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். டிடக்டிவ் ஸ்ட்ரக்சரல் லேர்னிங்காக இருக்கும். லாஜிக்கல் அப்ளிகேஷனாக இருக்கும். கிளாரிட்டி அண்ட் ப்ரிசிஷன் இன் தாட். கிளாரிட்டி இருக்கும், இதுதான் அப்படின்ற ஒரு ப்ரிசிஷனையும் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி கொடுக்குறது டிடக்டிவ். இப்போ அனலிட்டிக்கல்னால் என்னன்னு பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷ்னல் கான்செப்ட் பை பிரேக்கிங் தெம் இன்டூ சிம்பிளர் பார்ட்ஸ். இப்போ நம்ம படிக்கிறத பெரிய கான்செப்டை சிம்பிள் கான்செப்டாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் அனலிட்டிக்கல். த அன்எக்ஸமைன்ட் லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங். சாக்ரேட்ஸ். ட்ரூத் இஸ் பார்ன் த்ரூ டயலாக். பவுலி ஃப்ரேயர். எக்ஸமைன் பண்ணாத லைஃப் லிவ் பண்ணுறதுக்கான ஒர்த்தே கிடையாது. ட்ரூத்துன்றது டயலாக் மூலியமாக பார்ன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிந்தசிஸ். இன்டிகிரேட்டிங் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆர் கான்செப்ட். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் கான்செப்டை இன்டகிரேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது சிந்தசிஸ். தி செல்ஃப் இஸ் நாட் சம்திங் ரெடிமேட் பட் சம்திங் இஸ் கண்டினியூஸ் ஃபார்மேஷன் த்ரூ சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஜான் டூவி. செல்ஃப்ன்றது கண்டினியூஸ் ரெடிமேட் கிடையாது. அது நம்ம ஆக்ஷன் மூலயமா கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிறது தான் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஜான் டூவி. கிரிட்டிக்கல் எவால்யூஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் அசஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எவால்யூஷன். கொஸ்டினிங் வேல்யூஸ், ப்ராக்டிஸ் அண்ட் பிலீவ்ஸ் இன் எஜுகேஷன் டு இம்ப்ரூவ் தெம்.
நம்ம எஜுகேஷனில் இருக்கிற வேல்யூஸ், ப்ராக்டிஸ் அண்ட் பிலீவ்ஸை வந்து கொஸ்டின் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கிரிட்டிக்கல் எவால்யூஷன். எஜுகேஷன் இஸ் நாட் த லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் த ட்ரைனிங் ஆஃப் மைண்ட் டு திங்க். நம்ம மைண்டை திங்க் பண்ணுற வைக்கிறது தான் வந்து எஜுகேஷன். ஜஸ்ட் ஃபேக்ட்ஸை லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆக்சியாலஜிக்கல் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸை பற்றி டீல் பண்ணுறது தான் வந்து ஆக்சியாலஜிக்கல். அதில் குட், ரைட், வேல்யூபிள்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது. அதோட வந்து ஏஸ்தட்டிக், அழகுணர்வு, அந்த குட்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது அதில் ஒரு உணர்ச்சி மிக்க உணர்வையும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதான் வந்து ஆக்சியாலஜிக்கல். த எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் த நாலேஜ் நாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் ஆஃப் வேல்யூஸ். நம்ம எஜுகேஷன் வந்து நாலேஜை கெயின் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஃபேக்டை மட்டும் கெயின் பண்ணுறது கிடையாது, வேல்யூஸையும் லேர்ன் பண்ணுறது தான். வில்லியம் எஸ் பரோஸ். எபிஸ்டமாலஜிக்கல் ஃபோக்கஸ் ஆன் ஹவு நாலேஜ் இஸ் அக்வயர்ட் அண்ட் வேலிடேட்டட் இன் எஜுகேஷன். எஜுகேஷனில் எப்படி நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ வேலிடேட் ஆகுது அப்படின்றத புரிய வைக்கிறது தான் வந்து எபிஸ்டமாலஜிக்கல். நாலேஜ் இஸ் பவர். ஃப்ரான்சிஸ் பேக்கன். Metaphysics deals with reality, nature of reality, existence in education, and what is real and what is the purpose of life ன்றதை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து மெட்டாஃபிசிக்ஸ். எஜுகேஷன் இஸ் நாட் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் லைஃப், எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப், செட் பை ஜான் டூவி. Dialectical, gaining truth by comparing different perspectives through discussion. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து டிஸ்கஷன் மூலியமாக வந்து என்ன உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அறிய வைக்கிறது தான் வந்து டயலாக்டிக்கல். ட்ரூத் இஸ் பார்ன் த்ரூ டயலாக். பவுலோ ஃப்ரையர். நார்மேட்டிவ், எஜுகேஷன் இஸ் ரெகுலேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கம்மிங் டு ஷேர் இன் த சோசியல் கான்சியஸ்னஸ், செட் பை ஜான் டூவி. நார்மேட்டிவ், செட்டிங் கோல்ஸ், ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ் ஃபார் எஜுகேஷனுக்கு வந்து கோல்ஸ், ஐடியாஸ், வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஜட்ஜிங் வாட் இஸ் ரைட் ஆர் டிசைரபிள் இன் த லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸில் எது ரைட், என்ன தேவை அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து நார்மேட்டிவ். இண்டக்டிவ், gaining general principle from the observation of specific instances. General to specific knowledge gain பண்ணுறது வந்து inductive. Observation is an infallible guide in matters relating to the improvement of our mind. John Locke. Observationன்றது வந்து infallible guide. அது வந்து எதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா மேட்டர்ஸை வந்து ரிலேட் பண்ணும். எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் மைண்ட், நம்ம மைண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிடக்டிவ் அப்படின்றது வந்து ஜென்ரல் பிரின்சிபலில் வந்து ஸ்பெசிஃபிக் போகிறது வந்து டிடக்டிவ். த டிடக்ஷன் இஸ் ஸ்பீச் இன் விச் சர்டைன் திங்ஸ் ஹாவ் பீன் சப்போஸ்ட், சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சப்போசிஷன், ரிசல்ட் ஆஃப் நெசசிட்டி. அரிஸ்டாட்டில். டிடக்டிவ் அப்படின்றது வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் லேர்னிங்காக இருக்கும். அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தியரிஸ், லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அது ரோல் ஆஃப் டீச்சிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அப்ளை நோன் ரூல்ஸ் டு எக்ஸாம்பிள். நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. எப்படி நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, கிளாரிட்டியாக இருக்கும், லாஜிக்கலாக இருக்கும், கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதுதான் வந்து டிடக்டிவ். நேச்சர் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி. எஜுகேஷ்னல் ஃபிலாசபி எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல், ஐடியாஸ், அதுக்கப்புறம் எதை அண்டர்பின் பண்ணோன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங். அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக பேஸ் பண்ணியிருக்கோம். அதை எதை ஷேப் பண்ணோம் அப்படின்னா திங்கர்ஸை வந்து ஷேப் பண்ணும். இதில் வந்து திங்கர்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் இஸ் த கிண்ட்லிங் ஆஃப் ஃப்ளேம், நாட் த ஃபில்லிங் of a vessel, said by Plato. The roots of education are bitter, but the fruit is sweet. Aristotle. Education is the manifestation of the perfection already exists in man. Rabindranath Tagore. The highest education is which does not merely give us information but make our life in harmony with all existence. ரவீந்திரநாத் தாகூர். உங்களுக்கு மீனிங் ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் ஆஃப் எஜுகேஷன்றது வந்து கசப்பாக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் வந்து பர்ஃபெக்ஷன் ஆஃப் மேனுக்கு ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற பர்ஃபெக்ஷனை எசிஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது வந்து எஜுகேஷன். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன்ன்றது என்ன அப்படின்னா
இன்ஃபர்மேஷனை கிவ் பண்ணுறது கிடையாது. ஒரு லைஃபுக்கு தேவையான ஹார்மோனியை எசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து எஜுகேஷனோட ஹையஸ்ட் மோட்டிவ். ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி, எய்ம் ஆஃப் எஜுகேஷன். எய்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட் கோலை வந்து செட் பண்ணோம், லைக் மாரல், சோஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட். கரிக்குலம் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் வந்து என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வந்து என்ன தாட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்க, அதோட எய்ம் என்ன அப்படின்றத வந்து இது பண்ணுறத பொறுத்து தான் வந்து கரிக்குலம் டிசைன் வந்து இருக்கும். மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நாலேஜை வந்து எப்படி பெறலாம் அப்படின்றத கைட் பண்ணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து டெலிவர் பண்ணும், மாடர்ன் மெத்தடையும் டெலிவர் பண்ணும், இன்டராக்டிவ் மெத்தடாகவும் இருக்கும். இந்த 3 மெத்தடுமே வந்து டீச்சிங்கில் இருக்கும். ரோல் ஆஃப் டீச்சர் வந்து டீச்சர் ஷுட் பி ஃபங்க்ஷன் அஸ் அ நாலேஜ் கிவராக இருப்பாங்க, ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபிலாசபி. பாயிண்ட் பார்த்துடலாம். டிசிப்ளின் அண்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் மெயின்டைனிங் அ பாசிட்டிவ் வேல்யூ பேஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் லேர்னிங் அட்மாஸ்பியர். எஃபெக்டிவ் லேர்னிங் இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ பேஸ்டாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. எஜுகேஷனுக்கும் சொசைட்டிக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் அட்ரஸ்டு சோஷியல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணும், டெமோக்ரஸினா என்னென்னு டீச் பண்ணும், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அசஸ்மெண்ட் அண்ட் எவால்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஷேப் பண்ணுற மாதிரியான அசஸ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம் மூலியமாக கிடையாது, ஒரு ஹோலிஸ்டிக்கல் க்ரோத் வந்து இருக்கிற மாதிரி அந்த அசஸ்மெண்ட் வந்து இருக்கணும். எஜுகேஷ்னல் பாலிசி அண்ட் பிளானிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த பாலிசிஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எதை ரெகார்ட் பண்ணி அப்படின்னா லாஸ், ரிஃபார்ம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் எஜுகேஷன். இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பாலிசி அண்ட் பிளானிங்ஸ் வந்து இருக்கும். கன்க்ளூஷன் பார்த்துடலாம். எஜுகேஷ்னல் ஃபிலாசபி இலுமினேட்ஸ் த நேச்சர் ஆஃப் லேர்னிங். நேச்சர் ஆஃப் லேர்னிங்கை இலுமினேட்னா லைட் அப் பண்ணி அண்ட் த ப்ராட் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணும். இம்பேக்ட் கைட் அஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹவு வி டீச் அண்ட் ஒய் வி டீச். நம்ம எதுக்காக டீச் பண்ணுறோம், எப்படி டீச் பண்ணுறோன்றதை வந்து நமக்கு சொல்லித்தரது தான் வந்து எஜுகேஷ்னல் ஃபிலாசபி. டீச்சிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இம்பார்ட்டிங் நாலேஜ், இட்ஸ் அபவுட் இன்ஸ்பைரிங் சேஞ்ச். சொன்னவங்க நேம் தெரியல. இதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே, கோட்ஸ் எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து போதுமானது. வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்டில் ஹாய்னு அனுப்பிச்சிட்டு பிடிஎஃப்னு அனுப்புங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் நான் நிறையா கமெண்ட் வரும் பட்சத்துக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன்.